இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதே ஒர்க்கை பி வந்து 20 டேஸ் எடுத்துக்கிறாரு. ஏ வந்து ஒரு வேலையை 12 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. சேம் ஒர்க்கை பி வந்து 20 டேஸில் முடிக்கிறார். ஓகேங்களா? சரி, ஏவும் பியும் சேர்ந்து 3 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து 3 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஏ மட்டும் தனியாக விட்டிங்கன்னா 12 days. A alone can do a piece of work in 12 days, while B alone can do the same piece of work in 20 days. இது கண்டிஷன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக செய்யலை. ஏவும் பியும் சேர்ந்து 3 டேஸ் பண்ணுறாங்க. இருவரும் சேர்ந்துன்றது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பாரு, A plus B வந்து ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஃப்டர் பிறகு ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. எப்போ இந்த ஆர்டர் பாருங்க, ஏ 12 நாள்ல முடிப்பார், அது அசம்சன். அதே வேலையை பி வந்து 20 நாள் முடிப்பார். ஓகே, இதுல யார் எஃபிஷியன்ட்னா ஏ தான். ஏன்னா 12 நாள் முடிச்சிடாரு. அது ஓகே, அது வேற விஷயம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்றாங்க. அதுக்கப்புறம் ஏக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்றாரு, லெஃப்ட் ஆயிடுறாரு, அந்த வேலையை விட்டு செஞ்சாரு. ஆனா இருந்தாலும் அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சாரு, 3 நாள் செஞ்சிருக்காரு. அந்த முதல் 3 நாள் ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க 3 டேஸ். ஆஃப்டர் தான் ஏ லெஃப்ட். அப்போ ரிமைனிங் ஒர்க்கை யார் பண்ணணும், ரிமைனிங் ஒர்க்கு டன் பை யார் இருக்கிறது, இப்போ பி. அப்போ பினுடைய டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பி ரிமைனிங் ஒர்க் வந்து பண்றாருல்ல, எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேட்பாங்க கொஸ்டின். புரியுதுங்களா? ஸோ கொஸ்டின் என்னன்னு நான் படிக்கிறேன் பாருங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறேன், தமிழ்ல படிக்கிறேன். இதை பாருங்க, இதை கம்பேர் பண்ணுங்க. அப்படி இதை பாருங்க, எல்லாருமே போர்டை பாருங்க. ஏ கேன் கம்ப்ளீட் a work in 12 days. புரியுதுங்களா? ஏ கேன் கம்ப்ளீட் a work in 12 days. B can complete the same piece of work in 20 days. Okay. A and B together work for 3 days. After that, A left the job. B can complete the remaining work. B can complete the remaining work in how many days? இதுதான் கொஸ்டின். அப்ப என்ன தமிழ்ல, ஏ ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார், அதே வேலையை பி 20 நாட்கள் முடிப்பார். ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு ஏ அந்த வேலையை விட்டு விலகுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த பி = கொஸ்டின் மார்க் வேற, இந்த பி = 20 வேற. இந்த பி வந்து தனியா அந்த வேலையை விட்டா 20 நாள் முடிப்பார். இந்த பி யார் தெரியுமா, ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுட்டு பிறகு 3 நாள் செஞ்சுட்டு பிறகு ரிமைனிங் ஒர்க் இருக்கு, அந்த ரிமைனிங் ஒர்க்கை இந்த பி எத்தனை நாள் செய்வாங்கன்றது தான் கொஸ்டின். அது பாருங்க, எதுக்கு கீழே இருக்கு, ரிமைனிங் ஒர்க் டன் பை பி. அப்ப இந்த பி எத்தனை நாள் செய்வார் ரிமைனிங் ஒர்க்கை? இந்த மாதிரி கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் தான் எடுத்துக்கணும். எத்தனை நாள் செஞ்சாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஏ பிளஸ் பி முன்னாடி எத்தனை நாள் செய்கிறாங்க, 3 நாள் செய்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்க, 3 நாள் செய்கிறாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். இது வந்து அவங்களுடைய எபிலிட்டி சொல்றது, அவங்களுடைய எபிலிட்டி, அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய எஃபிஷியன்சி பற்றி சொல்றது. இது எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். ஏ வந்து இத்தனை நாள் முடிப்பார், பி வந்து இத்தனை நாள் முடிப்பார்ன்றது எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். இது எபிலிட்டி. பட் ரியாலிட்டி இதுதான், ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏ ரிலீவ் ஆயிடுறாரு, பி எத்தனை நாள் செய்கிறாங்கன்றது தான் கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன் எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து 3 நாள் யார் பண்றாங்க, 3 நாள் ஏவும் பியும் சேர்ந்து. அப்போ ஏவும் பியும் பிராக்கெட் போட்டுங்க, இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே இங்கே வருமா, ரைட். ஏக்கு என்ன பண்ணலாம், 1/12. ஏக்கு வந்து 1/12 பிளஸ் பிக்கு என்ன பண்ணலாம், 1/20. இப்போ இது என்னது வருது, பார்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே காமனாக வச்சுங்க. இங்கே எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60, இங்கே 5 வரும், ப்ளஸ் இங்கே 3 வரும். சரி, 3 × 8/60. இப்போ இங்கே 3 என்ன, இங்கே என்ன வரும், 20. 23 சார் 60. அப்போ 8/20 வருதுன்னா அகைன் என்ன வரும், 4/10. 4/10 வந்ததுன்னா இங்கே என்ன வரும்,
2/5 ஸ்டில் இது என்ன இருக்கு பார்ட்டாக இருக்கு 2/5 3 என்ன வருது 3 இங்கே வந்து 2 3s are 3s 0 8/20 வருது அகைன் இது வந்து 4/10 வரும் அகைன் இது வந்து 2/5 வரும் ஸ்டில் இது பார்ட் சரிங்களா அடுத்த ஸ்டெப் இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போடுங்க நான் இங்கே போடுறேன் பாருங்க இப்போ ரிமைனிங் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும் ரிமைனிங் ஒர்க் ஃபுல் ஒர்க் ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துக்கணும் எப்பவுமே ஃபுல் ஒர்க் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் ஃபுல் ஒர்க் எவ்வளோ 1 மைனஸ் 3 டேஸில் எவ்வளோ செஞ்சுருக்காங்க 2/5 பார்ட் செஞ்சுருக்காங்க 1ன்றது ஃபுல் பார்ட்டு 1ன்றது ஃபுல் பார்ட் எப்பவுமே ரிமைனிங் ஒர்க் பண்ணும்போது ஃபார்முலா டிஃபால்ட்டாக 1 மைனஸ் வரணும் ரிமைனிங் ஒர்க்கு ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒர்க் டன் பை 3 டேஸ் டுகெதர் ஏ அண்ட் பி ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் செஞ்ச பார்ட்டை மைனஸ் பண்ணணும் ஏன்னா 5ல் 2 பங்கு முடிச்சிடுறாங்க எத்தனை நாள் 3 நாளில் ஸோ 1 மைனஸ் 2/5 என்ன வருது உங்களுக்கு 5 மைனஸ் 2 3/5 இதுவும் என்னது பார்ட் தான் இன்னும் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கு ரிமைனிங் ஒர்க் 5ல் 3 பங்கு இருக்கு ஃபினிஷ் பண்ண ஒர்க் எவ்வளோ 5ல் 2 பங்கு முடிச்சுட்டாங்க ஓகேங்களா சரி ரிமைனிங் ஒர்க் சொல்லிட்டு 1 மைனஸ் 2/5 போட்டிங்க இப்போ 5 into 1 5 5 minus 2 வந்து 3 3/5 பார்ட் ரிமைனிங் ஒர்க் இருக்கு therefore ரிமைனிங் ஒர்க் டன் பை யார் பண்றது B ரிமைனிங் ஒர்க் டன் பை B ஏன்னா ஏ தான் லெஃப்ட் ஆயிடுறார் ஸோ ரிமைனிங் ஒர்க் டன் பை B என்ன ஃபார்முலானா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இங்கே ஃபார்முலா போட்டுங்க ரிமைனிங் ஒர்க் பை யார் பண்ணுறது பி தானே பீஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்க ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ வருது உங்களுக்கு 3/5 வந்து ரிமைனிங் ஒர்க் பீஸ் ஒர்க் என்னன்னா இந்த கொஸ்டின் இருந்ததுல பிக்கு எவ்வளோ இருந்தது 20 டேஸ் இருந்ததுல அப்போ என்ன பண்ணணும் பிக் பல் 1/20 போடணும் பீனோட ரெசிப்ரோக்கல் டேஸ்னோட ரெசிப்ரோக்கல் ஏன்னா இதுவும் பார்ட்டு தான் கண்டிப்பாக இதுவும் பார்ட்டாக தான் இருக்கணும் யாருடைய பார்ட்டு பீனுடைய பார்ட்டாக தான் இருக்கணும் அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 3/5 பார்ட்டு 3/5 போட்டீங்க பை யார் ஒர்க் பண்ணுறது பீனுடைய கெப்பாசிட்டியோட 20 டேஸ்னா 1/20 போடணும் ஸோ இப்போ என்ன ஆகும்னா 3/5 இன்ட்டு இது டிவைடட் பை 1/20 இருக்கும்போது 20/1 ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ரோக்கல் ஆகும் 3/5 டிவைட் பை 1/20 இந்த 1/20 20/2 இப்போது 1 5 4 5 20 3 into 4 12 இது டைரெக்டாக வந்து டேஸாக மாறிடும் 12 டேஸில் ரிமைனிங் ஒர்க் வந்து பி வந்து 12 டேஸில் முடிப்பார் ஸோ ஏவும் பியும் சேர்ந்து 3 நாளில் முடிக்கிறாங்கன்னா 3 into A plus B கண்டுபிடிங்க ரெசிப்ரோக்கல் போட்டு பார்ட் கண்டுபிடிங்க ரிமைனிங் ஒர்க்னா 1 மைனஸ் அந்த பார்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க அப்போ ரிமைனிங் ஒர்க் டன் பை பின்னா 3/5/1/20 இதே ரிமைனிங் ஒர்க் டன் பை ஏன்னா 3/5/1/12 போடணும் ஏன்னா ஏனோட ஒர்க் வந்து 12 ஏன்னா 1/12 போடணும் பின்னா 1/20 போடணும் போட்டிங்கன்னா அழகாக கேன்சல் ஆகும் 12 டேஸ்னு வந்துடும் ஸோ இது தவிர வேறு எது இன்னும் சில மாடல்ஸ் 4 மாடல்ஸ் இருக்குது அதை பார்த்துடலாம் அதுலேயே ரிப்பீட்டடாக வேறு என்னென்ன ட்விஸ்டெல்லாம் அமௌண்ட் வச்செல்லாம் எப்படி கேட்குறான்றதுலாம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டேஸ்னுடைய ரெசிப்ரோக்கல் போடுங்க அது பேர் பார்ட்டு கடைசியில் பார்ட்னுடைய ரெசிப்ரோக்கல் போடுங்க அந்த பேர் டேஸு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெசிப்ரோக்கல் மாறுறதுனால டேஸை மாறிடுதுங்க ஃபோர்த்து கொஸ்டின்